ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டு உபயோகமான பொருட்களுமே இந்த ஆப்பில் இருக்குது. நமக்கு எந்த பொருள் வேணால் கூட நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மைதா, அப்புறம் இந்த பட்டரில் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் இது ஈஸ்ட்டுன்ற ஒரு பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மாவு கலந்து வச்சிடலாம் ஒரு இதில், அந்த ஈஸ்ட் பவுடரும் போட்டு. அப்புறம் வெஜிடபிள் நம்ம கட் பண்ணுறோம். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த கேப்சிகம் இதெல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். இந்த வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த கார்ன் நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த கலந்து வச்சிருந்த மாவில் நல்லா நம்ம ஓவனோட பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை போட்டுருங்க. டொமேட்டோ சாஸ் நல்லா ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஸ்பூன் வச்சு. அதுக்கு மேலே இந்த சீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸா நம்ம போடுற மாதிரி சீஸு, இந்த தூள் இந்த மாதிரி விற்கும். ஸோ இந்த மாதிரி சீஸ் வாங்கி போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இந்த மாதிரி 1 by 1 வைங்க. இந்த கார்ன் இருக்குது இல்லையா, இந்த கார்னும் அது மேலேயே அழகாக வைங்க. 1 by 1 வைங்க, கொஞ்சம் கேப் விட்டு. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா, எல்லாமே ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா நமக்கு இதாகாது. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கேன் இதில் போடுற மாதிரி நல்லா போடுங்க. இந்த பன்னீர் ஸோ இது எல்லாமே நாங்கள் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுட்டு நம்ம அப்புறம் அந்த சீஸ் காலி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு சீஸ் எடுத்து அது ஓப்பன் பண்ணி அதையும் போட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம கடையில் வாங்கினா கூட நமக்கு இவ்வளோ அழகாக ப்ரிப்ரேஷன் பண்ணி நமக்கு வர மாட்டாங்க, அதுவும் சூடாகவும் இருக்காது. ஸோ நம்ம வீட்லேயே சூப்பராக அழகாக ஈஸியாக நம்ம செய்யலாம். அவங்க ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஓவனில் வச்சாச்சு. இப்போ இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 200 வைங்க. தென் ஒரு 1/2 hour, ஓகேவா? 1/2 hour ஓவனில் வைக்கிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிஸ்ஸா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது மேலே நான் பிஸ்ஸா வாங்கின இந்த பவுடர்லாம் இருந்தது. ஸோ நம்ம அது மேலே போட்டு தெளிச்சிட்டு ஸோ ஃபுல்ஃபில் ஆகிடும் இல்லையா, அப்போ தானே நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள், டைமிங் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இது இன்னொரு பீஸாவும் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இங்கே பாருங்கள், சூப்பராகவே நல்லாவே இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. ரொம்ப சீஸியாக, ரொம்ப ஜூஸியாக, சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணுறோம், எவ்வளோ அழகாக, எவ்வளோ சீஸ் சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப சூடாக ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறத விட நம்ம வீட்டில் பண்ணது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக சீஸ் எப்படி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருந்தது. நம்ம வெளியிலேருந்து வாங்கினாலும் நமக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக வருமானு தெரியாது. ஸோ அதுக்காக தான். தேங்க்யூ.